friends, welcome to Namma Pettagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். பரோட்டா செய்யறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் போல பவுடர் சுகர் எடுத்துர்க்கேன். பவுடர் சுகர் சேர்க்கறதுனால நமக்கு பரோட்டாக்கு நல்ல கலர் கொடுக்கும். இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுருக்க 2 கப் மைதா மாவை நான் சேர்த்துக்கிறேன். இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் 1/2 டீஸ்பூன் பவுடர் சுகரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் மைதா மாவுக்கு எனக்கு மொத்தமாகவே 3/4 கப் போல் தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், போக போக நமக்கு கரெக்டாக வந்துடும். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இது மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் அதை நல்லா ஊற விட்டுறலாம். ஊற விட்டதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மாவு நல்லாவே நமக்கு ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துட்டு நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு பரோட்டா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு கிடச்சிரும். 2 கப் மைதா மாவுக்கு எனக்கு 8 பரோட்டா கிடச்சிது. எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்துட்டேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் பரோட்டா நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த எண்ணெய் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா புரட்டி விட்டுக்கோங்க. நல்லா புரட்டி விட்டதுக்கு அப்புறமா இது நல்லா நம்ம 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த ஆயில் வேஸ்ட்டாக போகாது. நம்ம பரோட்டா விரிக்கும் போது இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய எண்ணெய் வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா நம்ம ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துடலாம். இருக்கட்டும், இது நான் வீடியோக்காக இப்படி கவர் போட்டிருக்கேன். நீங்கள் மூடி வச்சு கூட மூடிக்கலாம். இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு நமக்கு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா உருட்டிடலாம். நான் கவுண்டர் டாப்பை ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த மாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விடும்போது ஓட்டை விழுந்துச்சிட்டாலோ கிழிஞ்சிருச்சுனாலோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு பெருசாக நீங்கள் அதை விரித்து விட்டுக்கோங்க. மாவு நமக்கு 1 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊறி வந்திருக்கிறனால நமக்கு நல்லா எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். விரிச்சதுக்கப்புறமா கத்தி வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு அதுக்கு மேலே எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க எல்லா பக்கட்டும். தடவி விட்டதுக்கப்புறமா கீழே இருந்து அப்படியே இழுத்து விடுங்க. எடுங்க எல்லாத்தையுமே எடுத்து அதை லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த எஸ் ஷேப்பில் நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டி இந்த மாதிரி வச்சுருங்க. இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா லேயராக கிடைக்கும் பரோட்டா. இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ நான் இன்னொன்று உங்களுக்கு உருட்டி காட்டுறேன் பாருங்கள். நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ கத்தி வச்சு நல்லா கோடு போட்டுக்கலாம். சென்டரில் போடுங்க. ரொம்ப 2ஆக கிழிகிற மாதிரி போட்டுறாதீங்க. மேலே 1 இன்ச் கீழே 1 இன்ச் கேப் விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நல்லா எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறமா கீழே இருந்து அப்படியே அவ்வளோத்தையும் மேலே எடுங்க. எடுத்துட்டு நல்லா அதை லைட்டாக இழுத்து, ரொம்ப இழுக்க தேவையில்லை, லைட்டாக இழுத்துட்டு இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் 2 சைடும் நல்லா உருட்டிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், நான் 8 பரோட்டாவே நல்லா உருட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா தேய்ச்சிடலாம். நீங்கள் கை வச்சும் தேய்ச்சிக்கலாம், இல்லைன்னா லைட்டாக நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சும் தேய்ச்சிக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி 2 பக்கட்டும் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியதான். தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. நான் தோசைக்கல்லில் போட்டுக்கிறேன்.
போட்டு நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நிறையா ஊற்றினா தான் நமக்கு நல்லா கிடைக்கும் பரோட்டா. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. சும்மா வச்சிட்டோம்னா கரிஞ்சிடும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் பரோட்டா. அப்பப்போ ஆயில் லைட்டாக ஊற்றிக்கோங்க. இதை நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட செய்யலாம். இப்போ நம்மளுடைய பரோட்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பரோட்டா வந்து ஹை ஃப்ளேம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். பாருங்கள், இப்போ நான் எடுத்துட்டேன். பரோட்டா நமக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் வந்து 4-5 பரோட்டாவை வந்து நான் சுட்டு எடுத்துட்டேன். மொத்தமாக சுட்டுட்டு இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி நீங்கள் அடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் பரோட்டா நமக்கு நல்லா லேயராக தெரியும். இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க மேலே கீழேலாம். இப்போ நான் உங்களுக்கு பரோட்டா வந்து எப்படி லேயராக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு பரோட்டா. பாருங்கள் எப்படி லேயராக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு இதை வந்து பிச்சு கூட காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு லேயராக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் பரோட்டா. நமக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நமக்கு லேயராக சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.